ஹாய் கைஸ், வெல்கம் சேரட்டிலிருந்து. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடையாது, அரிசி மாவும் சீனியும் இருக்கா. அப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணணுங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். மெயின் இன்க்ரீடியன்ஸே அரிசி மாவு தான். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் சீனி எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், அதுக்கு ஒரு 2 சிட்டிகை ஏலக்காய் தூள். தேங்காய் ஏலக்காய் தூள் இது ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு அரிசி மாவும் சீனியும் இருந்தாலே போதும், நம்மளுக்கு இந்த டிஷ்ஷை சூப்பராக பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சீனி ஆட் பண்ணிக்கோங்க. சீனி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, துருவன தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம கையால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும், அதுக்காக. கையால் நல்லா வரவி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிண்டி பாருங்கள். அது நல்லா இதே மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு வரணும். இப்படி நல்லா நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுவோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை கடாயில் ஊற்றி தோசை சுடுற மாதிரி லைட்டாக நம்ம சுட்டுக்கலாம். இதை ரொம்ப நைஸாக சுடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மொத்து மொத்துன்னு தான் இருக்கணும். லைட்டாக எண்ணெயை ஊற்றி 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வெளியில் நல்லா மொறுமொறு, நம்ம அரிசி மாவு தானே சேர்த்துருக்கோம், அதனால நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்கும். உள்ளக்க நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட மிச்சில் அந்த ஃபீல் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம துருவன தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்மளுக்கு கடித்து சாப்பிட மிச்சில் அந்த தேங்காவோட ஃப்ளேவர், ஏலக்காவோட ஃப்ளேவர் அது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஈவினிங்க்கு இது ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ். வயிறும் பயங்கரமாக நிறைஞ்சிரும் ஈவினிங் நம்ம இதை சாப்பிட்டா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாயில சுவை நாட்டியம் ஆடும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு கீழே எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு அந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் வேணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.